அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். எல்லா புகழும் ஏகரவனாகிய அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய நம்முடைய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், நல்லோர்கள், இன்னும் உங்கள் மீதும் நம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செஞ்சுட்டு நாம் இப்போ இஸ்லாமிக் ரியல் ஸ்டோரி நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் நம்ம இஸ்லாமிய உண்மை சம்பவம் பார்த்துட்டு வரோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவம் பார்த்துட்டு வரோமா தொடர்படியா? அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகக்கூடிய சம்பவம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சம்பவம் என்னன்னு சொன்னால், கட்டையால் இரு கால்களை கொண்ட ஒரு பெண். கட்டையால் இரு கால்களை கொண்ட ஒரு பெண். என்னன்னா, பனு இஸ்ராயல் சமுதாயத்தில் ஒரு பெண் இருந்தாங்க, குட்டையான பெண். என்ன பெண்? குட்டையான பெண். குட்டைனா தெரியுதா? குள்ளமா இருப்பாங்களே, ஹைட்டு கம்மியா, அப்படி இருக்கிற ஒரு பெண். பனு இஸ்ராயல் சமுதாயத்தில் குட்டையான ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த குட்டையா இருக்கக்கூடிய பெண்ணு ஒரு உயரமா இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களோட போவாங்க. உயரமா இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களோட போவாங்க. இப்போ உயரமா இருக்கக்கூடிய பெண்களோட போனா இவங்க எப்படி தெரிவாங்க? குட்டையா தெரிவாங்கல்ல, சின்னதாக தானே தெரிவாங்க. இப்படி போறத பார்க்குற மக்கள்லாம் அவங்கள பரிகாசம் செய்கிறாங்க. பரிகாசம்னா என்ன? கிண்டல் பண்றது, கேலி பண்றது. இதுதான் பரிகாசம் சொல்லுவாங்க. கிண்டல் கேலி பண்றது. எங்க பாரு குட்டையா போறா பாரு, அந்த ரெண்டு பிள்ளைய பாரு, ரெண்டு பெண்ணை பாரு, உயரமா போறாங்க பாரு, இது எப்படி இருக்குது குட்டையா இருக்குன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்றாங்க. கேலி கிண்டல் பண்ணலாமா? கேலி கிண்டல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா சொல்லுங்க. கேலி கிண்டல் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது, அப்படிதானே? அப்ப கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. ஆனா இந்த உயரமான ரெண்டு பெண்களுக்கு கூட இந்த குட்டையான பெண் போறப்ப எப்படி தெரியுது? ரொம்ப குட்டையா தெரியுது. இப்ப மக்கள் என்ன செய்றாங்க? அந்த குட்டையான பெண்ண கேலி கிண்டல் பண்றாங்க. என்ன பண்றாங்க? கேலி கிண்டல் என்ன செய்றாங்க? கேலி கிண்டல் பண்றாங்க, அதாவது பரிகாசம் செய்றாங்க. அதான் கேலி கிண்டல் சொல்லுவோம். இதை பார்த்துட்டு அந்த குட்டையான பெண் என்ன செய்யறாங்கன்னா, கட்டையால் ஆன ரெண்டு கால்கள் எடுத்து வச்சுக்கிறாங்க. கட்டையை செஞ்சு அதுல ஏறி நடக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டாங்க? உயரமா காமிக்குமா இல்லையா? இப்போ செருப்பு போடுறோம், உயரமான செருப்பு போட்டோம், உயரமா காமிப்போம்ல, நம்ம பார்க்கறதுக்கு உயரமா தெரியும்ல. அந்த மாதிரி கட்டையை வச்சுக்கிட்டா, உங்களை தூரத்துக்கு கட்டையை வச்சு அது மேல நின்னா உயரமா தெரியுமா இல்லையா? அப்போ கால் மாதிரியே கட்டையை செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு மட்டும் இல்லாம அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இவங்க கையில மோதிரம் போட்டுக்கிறாங்க, தங்க மோதிரம். அந்த மோதிரத்துல ஒரு குழி ஒன்று இருக்குது. அந்த மோதிரத்துல என்ன இருக்குது? லேசா குழி ஒன்று இருக்குது, அது மூடுற மாதிரி இருக்குது. இப்படி அந்த குழியில கஸ்தூரியை நிரப்புறாங்க. எதை நிரப்புறாங்க? கஸ்தூரி. எதை நிரப்புறாங்க? கஸ்தூரியை நல்லா வாசம் அடிக்கிற செண்டு, அந்த கஸ்தூரியை நிரப்புறாங்க. கஸ்தூரி தான் உலகிலே சிறந்தது, பொருட்கள்ல ரொம்ப சிறந்தது என்ன? கஸ்தூரி. அந்த கஸ்தூரியை அந்த மோதிரத்துல நிரப்பிக்கிட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த நெட்டையா இருக்காங்களா, ஹைட்டா இருக்கக்கூடிய ரெண்டு உயரமான பெண், அந்த பெண்கள் கூட இப்ப நடந்து வராங்க. இப்ப நடந்து வரப்ப காலில் என்ன போட்டுக்கிறாங்க? ரெண்டு கட்டை வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களும் உயரமா தெரிவாங்கல்ல. இப்ப நடந்து வராங்க. மக்களுக்கு அடையாளமே தெரியல. மக்களுக்கு என்ன தெரியல? அடையாளமே தெரியல. குட்டையா வந்தப்ப இங்க பாரு குட்டையா ஒரு பொண்ணு போது பாரு, அந்த பாரு குட்டையா போது பாருன்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. இப்போ காலில் கட்டையை வச்சுக்கிட்டதுனால, அவங்க நல்ல உயரமா தெரியறதுனால யாரு என்னன்னே தெரியல. இவங்க கையில ஒரு மோதிரத்துல குழி இருக்கா இல்லையா, அந்த தங்க மோதிரத்துல, அதுல என்ன செஞ்சாங்க? கஸ்தூரியை போட்டு வச்சிருக்காங்களா இல்லையா? அந்த கஸ்தூரிய வாசம் மக்களுக்கெல்லாம் போகணுங்கிறதுக்காக வேண்டி கையை இப்படி இப்படி செய்யறாங்க. கையை இப்படி இப்படி என்ன செய்யறாங்க? ஏன்னா அப்படி இப்படி செஞ்சா போகும்ல, வாடை வாசம் போகுமா இல்லையா? அதனால என்ன செய்யறாங்க? கையை இப்படி இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற ஹதீஸு நமக்கு முஸ்லீம்ல வருது. முஸ்லீம்ல நமக்கு வருது.
முஸ்லிம் கிதாபில் 2252 ஹதீஸாக இந்த செய்தி வருது. இந்த ஹதீஸில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், கேலி கிண்டல் பண்ணதுனால அவங்க அதிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அந்த கட்டையாக இருக்கிறதுனால தானே கேலி கிண்டல் பண்ணுறாங்க, குள்ளமாக இருக்கிறதுனால தான் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அதே என்ன கட்டையை வச்சு பெருசாக காமிச்சா யாராச்சும் என்ன செய்வாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ கேலி கிண்டல் கேலி கிண்டல் பண்ணினதுனால தானே அவங்க வந்து கட்டையை வச்சுக்கிட்டாங்க. கேலி கிண்டல் பண்ணாம இருந்தா கட்டையை வச்சிருப்பாங்களா சொல்லுங்க? வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப கேலி கிண்டல் பண்ணதுனாலதான் என்ன வச்சுக்கிட்டாங்க, காலில் கட்டைய வச்சுக்கிட்டாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நல்லா கவனிங்க பிள்ளைங்களா, நல்லா என்ன செய்யணும், கவனிக்கணும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யாரையாச்சும் நம்ம கேலி கிண்டல் பண்றோம், பரிகாசம் பண்றோம்னு சொன்னா அதுல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்யலாம். அவங்க என்ன செய்யலாம், தப்பு கூட செய்யலாம். அவங்க என்ன செய்யலாம், தப்பான வழிக்கு கூட போகலாம். தப்பான வழிக்கு கூட என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. ஒருத்தன் சொல்றான், இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியாதா, நீ வேஸ்ட்டுடா, நீ யாரா, நீ வேஸ்ட்டுடா, நீ ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லடா. இப்போ நிறைய பேர் சிகரெட்டு குடிக்கிறாங்க தெரியுமா? சிகரெட் இந்த வாயில வச்சு ஃபூன்னு ஊதுறாங்களே, தெரியுமா தெரியாதா? சிகரெட் குடிக்கலாமா குடிக்க கூடாதா? அது குடிக்க கூடாது, தப்பு தானே, தப்பு தானே அது. இப்போ ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, நீ சிகரெட் குடிக்க மாட்டியாடா, சிகரெட் குடிக்கலன்னா நீ எல்லாம் வேஸ்ட்டுடா, சிகரெட் குடிச்சா தான்டா கெத்து, சிகரெட் குடிச்சா தான் என்னவா கெத்து, சிகரெட் குடிச்சா தான்டா நம்ம வந்து ஒரு ஆணு, சிகரெட் குடிச்சா தான்டா நீ ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி. எங்க பாடுறான், சிகரெட் குடிக்க மாட்டானடா, இன்னும் பாடுறான், அவன் சின்ன பயலா இருக்கிறான், பெரிய பிள்ளைனா சிகரெட் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தப்பா என்ன செய்யறான், ஒருத்தன் சொல்றான், தப்பா சொல்றான். உண்மையிலே சிகரெட் குடிக்காதவன் தான் நல்லவன், சரியா? சிகரெட் குடிக்கிறதுனால நான் தான் நல்லவன்ங்கிற மாதிரி சொல்றான் ஒருத்தன். சிகரெட் குடிக்கிறவன் தான்டா பெரிய ஆளு, நீ எல்லாம் சும்மாடான்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்கிறான். இவன்லாம் சிகரெட் குடிக்க மாட்டான்டா, சின்ன பையடாவன், வேஸ்ட்டுடாவன், ஒண்ணுமே இல்லடாவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சிகரெட் குடிக்கிறவங்கலாம் சிகரெட் குடிக்காதவனை பார்த்து என்ன செய்யறாங்க, கேலி கிண்டல் பண்றாங்கன்னு வைங்க. இப்ப உனக்கு என்ன தோணும், அப்படியா என்னை நீ கேலி கிண்டல் பண்றியா, நானும் சிகரெட் குடிச்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு இவனும் போய் சிகரெட் குடிச்சானா, இப்போ சிகரெட் குடிக்காதவனும் சிகரெட்டை குடிக்க வச்சுட்டாங்க. அதனால என்ன வந்துருச்சு, இப்ப பாவம் வந்துருச்சா? அப்போ கேலி கிண்டல் பண்ணுனா யாரை நம்ம கேலி கிண்டல் பண்றோமோ அவங்க என்ன செய்யலாம், எந்த தப்பான முடிவு என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஒருத்தர் மூஞ்ச பாக்குறோம், இவன் மூஞ்ச படுறா ஒரே புள்ளி புள்ளியா இருக்குது, இவன் மூஞ்ச படுறா கண்ணக்கரேன்னு இருக்குது, இவன் மூக்க படுறா கோணலா இருக்குது, அவன் கண்ணை படுறா ஒரு மாதிரியா இருக்குது, அவன் வாயை படுறா கோணிக்கிட்டு இருக்குது. இப்படி என்ன செய்யணும், நம்ம கேலி கிண்டல் யாராச்சும் பண்ணா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா, கஷ்டமா இருக்குமா இருக்காதா, கஷ்டமா இருக்குமா? அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்றதுனால என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் இந்த உலகத்திலே இல்லை, எல்லாரும் என்னைய கேலி கிண்டல் பண்றாங்க, என் மூக்க பார்த்து என்ன செய்யறாங்க, கேலி கிண்டல் பண்றாங்க, என் வாயை பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்க, என் மூஞ்ச பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி நிறைய பேரு தப்பான முடிவு எடுத்துடுறாங்க, உயிரையே விட்டுறாங்க. அப்ப கேலி கிண்டல் பண்றதுனால ஒரு உயிரே போகுதா, அது தப்பு தானே, அது பெரிய தப்பு தானே, அது செய்யலாமா? நீங்கெல்லாம் கேலி கிண்டல் பண்றீங்களா? நீங்கெல்லாம் கேலி கிண்டல் பண்றீங்க தானே, பண்றீங்களா? பண்ணக்கூடாது, அது தப்பு, அது செய்யக்கூடாது, அது என்னது, தப்பு, சரியா? அப்போ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரையும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, யாருடைய உள்ளத்தையும் நாம பேசி காயப்படுத்தக்கூடாது, யாரையும் நாம காயப்படுத்தி
நாம அதுல ஜாலியா சிரிக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா நம்ம ஒரிஜினல் முஸ்லீம் இல்லை. நல்ல முஸ்லீம் கஷ்டம் கொடுப்பாங்களா? அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? குட் முஸ்லீம் அடுத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நம்ம குட் முஸ்லீமா இருப்போமா? இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் குட் முஸ்லீமா இருப்போமா எல்லாரும்? சொல்லுங்க சத்தமா. இன்ஷா அல்லாஹ் we are good Muslims. நம்மள யாரு? நல்ல முஸ்லிம்கள். யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது, யாரையும் காயப்படுத்த கூடாது. குறிப்பா நம்முடைய அம்மா அப்பாவை என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்த காயப்படுத்த கூடாது. வெரி குட். அப்ப குட் முஸ்லிமா இருப்போம், யாரையும் கேலி கிண்டல் பண்ணாம இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இருப்போமா? இருப்போம் இன்ஷா அல்லாஹ். வெரி குட். போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் வேற ஒரு ஸ்டோரியோட சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.